guys, welcome to Mr. Nitish Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஈஸியா குயிக்கா 2 மினிட்ஸ்ல எப்படி இப்பி நூடுல்ஸ் செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வதக்கும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்பதான் வாசமா இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 நறுக்குன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இப்பி நூடுல்ஸ்ல கொடுத்த மசாலா பாக்கெட்டை பிரிச்சு கொட்டிக்கலாம். பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலால ஏற்கனவே அவங்க உப்பு சேர்த்திருப்பாங்க. நான் வெங்காயம் தக்காளிக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 பாக்கெட் இப்பி நூடுல்ஸை இது கூட பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பாக்கெட் நூடுல்ஸை சேர்த்துட்டேன். நல்லா கரண்டி வச்சு உடச்சி விடுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஈஸியா குயிக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபைனலா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியதான். அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.